விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்ரோடு பகுதியில் மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசூர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து நிகழ்வதால் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பொதுமக்கள் கோரிக்கை குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றாவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் சேனூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண்களுக்கு 20 மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணி கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு கடந்த 20 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியதற்கு ஊதியம் வழங்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் லத்தேரியிலிருந்து வேலூர் செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திறனற்ற திமுக 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது ஊதியம் தராமல் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அத்தியாவசிய பொருட்கள் பொட்டலங்களாக வழங்கப்பட வேண்டும், தனி இடையாளர்கள் நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தங்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக நியாய விலைக்கடை பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மழை பாதிப்புக்கு நிவாரணம் வழங்காததை கண்டித்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காததை கண்டித்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து கூட்டரங்கு வாசலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டியவாறு 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து 7வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ள நிலையில் இன்று கண்களில் கருப்பு துணி கட்டியவாறு ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜனவரி மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக 60,000 ஏக்கர் அளவிற்கு சம்பா பயிர் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்த நிலையில் நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்காமல் ஏமாற்றி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியின் 7வது வார்டு பகுதியில் திமுகவினரின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். இந்த 7வது வார்டு பகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் குடிநீர் தொட்டி கட்டப்பட்டது. இந்த நிலையில் அதனை திமுக கவுன்சிலர் வைரமுத்து என்பவர் அகற்றியுள்ளார். புதிய குடிநீர் தொட்டி கட்டித்தரப்படாததால் மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் தண்ணீரின்றி தவிக்க விட்டதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.